பிரச்சாரம் கூட்டம்னு ஒரு பக்கம் நடந்தாலும் கூட்டணி முடிஞ்சு தொகுதி பங்கீடு தீவிரமாயிடுச்சு. திமுக கூட்டணியில் இருக்கிற மதிமுகவுக்கு எம்எல்ஏ தொகுதிகளை விட ஒரு ராஜ்யசபா சீட்டு முக்கியம்னு கேட்டு இருக்காங்க. தனி சின்னத்துலதான் மதிமுக போட்டியிடும்னு உறுதியா சொல்லியிருக்காங்க. அது கோரிக்கை வச்சிருக்கிறோம். கூடுதல் இடங்கள் கேட்கிறோமா? கேட்கிறோம். அப்படிங்கிறது உங்களுக்கு பின்னாடி தெரியும். இப்போ நாங்கள் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை கூப்பிடுவாங்க, அவங்க தகவல் கொடுப்பாங்க, அதுக்கு பிறகு வருவோம். இல்லை பட்டியல் கொடுக்கல சார். ஏற்கனவே ஐயுஎம்எலுக்கு போட்டியிட்ட தொகுதியில் ஒரு தொகுதியை குறைச்சிக்கன்னு சொல்லிட்டு சொன்னதாக சொல்கிறாங்க சார். நீங்கள் ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதியில் குறைச்சிக்க சொல்லி ஏதாவது இல்லை? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் அப்படி ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அந்த இதெல்லாம் வரல. சின்னம் நாங்கள் எங்கள் சின்னத்தில் நிற்கிறோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய சின்னத்தில் தனியாக நிற்கும். மதிமுக தனி சின்னத்துல போட்டியிடும்னு சொல்லியிருக்க, ஆனா மனிதநேய மக்கள் கட்சி திமுகவோட உதயசூரியன் சின்னத்துலதான் போட்டியிடுவோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. கூட்டணியில 5 தொகுதி கேட்கிறதா ஜவாஹிருல்லா சொல்லியிருக்காரு. கிடைக்குமாங்கிறது ஒப்பந்தத்துல கையெழுத்து போடும் போதுதான் தெரியும். இந்த முறை 5 தொகுதிகள் மனிதநேய மக்கள் கட்சிக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். இது முதல் கட்ட பேச்சுவார்த்தை தான். எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் குறித்து கொண்டார்கள். அது குறித்து முதலமைச்சருடன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருடன் கருத்துக்களை எடுத்து செல்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்போம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். உதயசூரியன் சின்னத்தில் தான் மனிதநேய மக்கள் கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடும். அதையும் நாங்கள் பேசியிருக்கிறோம். திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் கூடுதல் தொகுதி கேட்போங்கிறத பேச்சனாயிடுச்சு. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் சும்மா இருப்பாரா? தனக்கும் கூடுதல் தொகுதி வேணும்னு கேட்டது மட்டும் இல்லாம பாஜகவையும் சகட்டு வேணிக்கு திட்டியிருக்காரு. பேச்சுவார்த்தை தற்போது திமுக தலைமையிலான கூட்டணியில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கு தேதிகளை கூறி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். நான் ஏற்கனவே திட்டமிட்ட இந்த தொடர் பயணம் இருக்கின்ற காரணத்தினால் இந்த பயணத்தை முடித்துவிட்டு சென்னைக்கு பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றிருக்கிற மூத்த அமைச்சர்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறேன். நான் தெரிவித்தவுடன் அவர்கள் எனக்குன்னு ஒரு தேதியை கூறி அன்று அழைப்பார்கள். அன்றைக்கு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் செல்ல இருக்கிறோம். நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு எந்த நிதியும் ஒதுக்காமல் தமிழ்நாடு என்ற பெயரை வராமல் பார்த்து கொள்ளுகின்ற ஒரு மோசமான பாசிச பாரதிய ஜனதா அரசு தமிழ்நாட்டில் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றிவிடக்கூடாது. காரணம், அதிமுக ஆட்சியை நாங்கள் அமைவதற்கு உதவியாக இருப்போம் என்று எங்கேயும் அமித்ஷா அவர்களோ நரேந்திர மோடியோ பியூஷ் கோயலோ தெரிவிக்கவில்லை. தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி அமைப்போம் என்றுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒருவேளை நாளை பாரதிய ஜனதாவே இங்கு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு கூட அதிமுகவை அவர்கள் லாபமாக கையாளக்கூடிய ஒரு பேர் ஆபத்து இருக்கிறது. அதனால் தான் நாங்கள் மதச்சார்பற்ற சக்திகள் எல்லாம் எங்களுக்குள்ள இடங்கள் குறித்து எந்தவித கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் கூட்டணி கட்சி தலைமையோடு மட்டுமே நாங்கள் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடக்கூடாது. ஒரு கணிசமான இடங்களை பிடித்தாலே அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களையே விலக்கி வாங்கி பல மாநிலங்களில் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். அதுபோன்ற ஒரு சூழலை தமிழ்நாட்டில் அவர்கள் உருவாக்குவார்கள். அதனால் தமிழ் சமூகம் இந்த தேர்தலை மிக உன்னிப்பாகவும் கவனித்து முறையாக மக்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரு தேர்தல் என்பதை நாங்கள் உணர்ந்துதான் இந்த கூட்டணியில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். திமுகவோட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நயினார் நாகேந்திரன் கிண்டல் பண்ணியிருக்காரு. மின்னல் வேக தொகுதி பங்கீடு மின்னல் மாதிரி மறைஞ்சிரும்னு சொல்லியிருக்காரு. என்ன ஒரு கற்பனை. மின்னல் வேகத்துல கூட்டணி பேச்சுவார்த்தைகள், தொகுதி பங்கீடு, ஒதுக்கீடு இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இருக்கிற மாதிரி அரசியல் வல்லுநர்கள் இல்லை. அங்கே ஏற்கனவே அவங்க இருந்தது தானே, அவங்களுக்கு புதிதாக ஒருத்தர் கூட்டணியில் சேர்ந்துருக்கிறாங்க, அவ்வளோதான். ஏற்கனவே இருந்தது. அதனால் மின்னல் வேகங்கிறத சொல்ல முடியாது. இந்த சினிமா படத்தில் மின்னல் வாமா வந்திருக்காவா இவ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா,
அந்த மாதிரி மின்னலாக இருக்கும். மின்னல் மாதிரி வந்துட்டு அது மின்னல் மாதிரி போயிடும்.